பக்கம் உளுந்து மற்றும் அவுரி இதிலே கலந்துட்டேன். அதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் தெரியல, அவுரியில் ஊற வச்சு விதைக்கிறோம். எடுத்துக்க. ராமச்சந்திரனில் பாதி கொட்டிடு. உளுந்து விதைச்சிட்டு அப்படியே முன்னாடிலாம் கையால் அறுவடை செய்யக்குள்ள 4 நாளுக்கு முன்னாடி வரைப்போம். 4-5 தினங்களுக்கு முன்னாடி. இப்போ மிஷின் அறுவடைங்கிறதால உடனடியாக அப்படியே விதைச்சிட்டு பின்னாடியே மிஷினாக இருக்க வேண்டியதான். விதைச்சிட்டு உடனே அறக்க வேண்டியதான் பின்னாடியே. மைசூர் மல்லி வயல் இது. மழை இன்று வரை மழை இல்லாத கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கு. கால் அழுந்துதா? அங்கெல்லாம் உள்ளரெலாம் வச்சாச்சா? மைசூர் மல்லி இது சன்ன ரகம்தான். கருது பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு ஹீல்டு வராது. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ நமக்கு கிடைப்பது அதுதான். எந்த வித ரசாயனம் உரங்களும் இல்லாமல்
இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பஞ்சகாவியா மற்றும் மீன் அமிலம், கடலை புண்ணாக்கு, வேப்பங்கொட்டை, பூச்சிக்கொல்லி. இந்த வருஷம் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பண்ணா, பூச்சிக்கொல்லி மருந்தே அடிக்கலைண்ணா இந்த வருஷம். தேமூர் கரைசல், பூவரகுள் தேமூர் கரைசல் அடித்தேன், அவ்வளோதான். அது மாதிரி எலி வெட்டும் அதிகமாக இல்லை, கொஞ்சம் 1-2 இடத்துல இருந்தது, அதிகமாக இல்லை. ஏன்னா நம்ம மீன் அமிலம் அடிக்கிறதால இந்த வாடைக்கு வந்து எலி வராது. அருகில் உள்ள வயல்லாம் வந்து அவங்க எலிலாம் பிடிச்சாங்க, நம்மளதில் அவ்வளோவா வராது. இருக்கும் பிறகு 3 மாதம் உளுந்து, எல்லாமே வீராண ஏரி பாசனம். மேட்டூர் டேம்லேருந்து காவேரி கொள்ளிடம் வழியாக அணைக்கரையிலேருந்து வடவாற்று மூலமாக வீராண ஏரி வந்து அங்கேருந்து தான் எங்களுக்கு பார்க்கணும். ரெண்டும் ஒரே